ஹலோ யுவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது இட்லி பொடி. இட்லி பொடினாலே எல்லாத்துக்கும் இட்லி தோசைக்கு பிடித்தமான சைட் டிஷ்ஷு. பெரும்பாலான வீட்டில் நம்ம இந்த இட்லி பொடியை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். வாங்க இந்த இட்லி பொடியை நம்ம எப்படி வீட்டிலையே தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 16 மிளகாய் வத்தல், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ வானிலையில் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் வத்தலை ஃபஸ்ட்டு இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு, 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சிடலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இது நல்லா ஆறவும் நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல வாசமான சுவையான இட்லி பொடி தயாராக இருக்குது. இதை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.